Hi, hello, welcome to Trackmore YouTube channel. In this video, we are going to see theory of elasticity and plasticity. In previous classes, we have seen in theory of elasticity and plasticity, we have seen what is meant by elasticity, what is meant by plasticity, and what are the forces acting on elasticity and plasticity, that is elasticity, and stress strain deformations. Then what we have seen stress strain relationship and generalized Hooke's law. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்த்தோம். டிஃபர்மேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஃபர்மேஷன்ஸ், தனியாக ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எலாஸ்டிசிட்டி பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜென்ரலைஸ்டு ஹூக்ஸ் லா. எலாஸ்டிசிட்டியில் ஜென்ரலைஸ்டு ஹூக்ஸ் லா பார்த்தோம். ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, the following Castron stresses acts at a point in his body subjected to a complex loading system if E, it is Young's modulus 210 gigapascal and mu அப்படிங்கிறது Poisson's ratio 0.28. determine the equivalent strain. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா we want to find the equivalent strain தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. next what they have given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மெகாபாஸ்கல், சிக்மா ஒய் 100 மெகாபாஸ்கல், சிக்மா இசட் 75 மெகாபாஸ்கல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டவ் எக்ஸ் ஒய் 90 மெகாபாஸ்கல், டவ் ஒய் இசட் 110 மெகாபாஸ்கல், டவ் இசட் எக்ஸ் 50 மெகாபாஸ்கல். இதிலிருந்து நம்ம ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கலாம் பை யூஸிங் தி ஃபார்முலா. பாருங்கள், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா பை ஜென்ரலைஸ்ட் ஹூக்ஸில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல பேஸ்ட் அப்பான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் stress strain we have find out this formula. If you have any doubts or if you not seen the classes, please visit our Trackmore YouTube channel and visit the previous classes based upon this generalized Hooke's law and these formulas. Visit our previous videos. Okay, that is sigma, that is epsilon. This symbol is epsilon denoting for strain. strain க்கு நம்ம இந்த symbol தான் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இ மாதிரி போட்டு எக்ஸ் இ போடுவோம். திஸ் இஸ் ஸ்ட்ரெயின் சிம்பிள். இதுக்கு பேர் எப்சிலன். எப்சிலன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஜென்ரலைஸ்ட் ஹூக்ஸ் லா கண்டுபிடிச்சிருக்கோம். வி ஹேவ் ஃபைண்ட் அவுட் ஆல்ரெடி இன் ஜென்ரலைஸ்ட் ஹூக்ஸ் லா டெரிவேஷன் 1/e சிக்மா எக்ஸ் மைனஸ் நியூ இன்டூ சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட். 1/e அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ், சிக்மா எக்ஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ, தட் இஸ் மியூ. மியூ அப்படிங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ, தென் sigma y plus sigma z. we have to substitute இந்த ஃபார்முலால given data given questionல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த டேட்டாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு strain for x கிடைச்சிரும். 1/210 into 10 power 3. e வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 210 gigapascal அப்படினா into 10 power 3 போட்டிங்க அப்படினா நமக்கு கிடைச்சிரும் மெகாபாஸ்கலா 210 into 10 power 3. நெக்ஸ்ட் சிக்மா x அப்படிங்கிறது 150 கொடுத்திருக்காங்களா, அப்போ 150 மைனஸ் மியூ வேல்யூ 0.28. நெக்ஸ்ட்டு சிக்மா ஒய் 100 மெகாபாஸ்கல் ப்ளஸ் சிக்மா ஒய் ஜெட் 75. இதில் நமக்கு என்ன கிடைச்சிடும் 1/210 இன்புட் 10 power 3 போட்டிங்கன்னா 4.76 into 10 power minus 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 150 மைனஸ் 0.28 இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் எப்சிலன் ஸ்ட்ரெயின் எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும் 4.81 into 10 power minus 5 minus 4. இதுதான் நம்மளுக்கு strain x, epsilon x value. next strain y க்கு formula 1/e sigma y minus mu into sigma x plus sigma z. next என்ன கிடைக்கும் 1 divided by e value young's modulus 210 into 10 power 3 கொடுத்திருக்காங்க questionல. what they have given 1/210 into 10 power 3 into sigma y value is 100 minus 0.28 sigma x plus sigma z. what is the values? sigma x 150, sigma z 75. okay, if we substitute these values what we'll get? we'll get the answer for strain y, that is 1.76 into 10 power minus 4. if you substitute these values, if you calculate these values, what you will get 1.76 into 10 power minus 4 as epsilon y, that is strain y value. then strain z is equal to 1/e sigma z minus mu into sigma x plus sigma y. 1/e value is 210 into 10 power 3. Sigma z value 75 minus mu value as we all know 0.28.
sigma x 150 plus sigma y 100. What will get? The final answer is epsilon z, that is strain z is equal to 2.38 into 10 power minus 5. Clear what I am saying? Next, G is equal to G, that is modulus of rigidity. G is equal to E divided by 2 into 1 plus mu. 2 into 1 plus mu, as we all know, E value, that is Young's modulus, 210 into 10 power 3 divided by 2 into 1 plus mu value 0.28. What we have got? G value நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 82.03 into 10 gigapascal. Next, gamma xy is equal to tau xy divided by G. Next, gamma இந்த formula இது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா क्वेश्चनல what they have give gamma xy value, we find out the G value. இதில இருந்து we can find out the gamma xy value, that is 90 divided by 82.03 into 10 power 3. For what will get? 1.10 into 10 power minus 3. Next, gamma yz value, that is formula tau yz divided by G is equal to tau yz value is 120, for tau zx 50. என்ன கிடைச்சிரும்? What will get? 120 divided by 82.03 into 10 power 3 போட்டிங்கன்னா 1.46 into 10 power minus 3 கிடைச்சிரும். Next, gamma zx is equal to tau zx divided by G. We substitute the value, that is zx value is 50. Substitute பண்ணிங்கன்னா 82.03 into 10 power 3, 6.10 into 10 power 4 value கிடைச்சிரும். Only thing is, we want to substitute the all values in formulas, then we will get the answers for a problem. This is very easy problem. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஷினில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஃபார்முலாவும் அதே மாதிரி கம்மா எக்ஸட் இஸ் modulus of rigidity ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃபார் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து we have founded the answer for equivalent strains. They said to find out equivalent strain value. In next video we can see the equivalent stress problems, okay, based upon the elasticity. Please make note of it. Please write it down. If you have any doubts, ask me in comment section and write it out clearly. This problem I took it out from Jani Helena book, which is mentioned in your syllabus. நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி திஸ் கிளாஸ் will be useful for you. I hope you all understand. If you need more videos, please subscribe to Trackmore YouTube channel and support our channel. And if you want more videos, subscribe to Trackmore YouTube channel and press the bell icon. Then only you will get the notification in your YouTube inbox as message. I try to upload more videos for all subjects as soon as possible in upcoming days. Please note of it clearly. It will be useful, I think so. We are substituting the values in these formulas, that's all. It will be very easy. I hope you will understand. And if you have any doubts, comment in comment section. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் தி ப்ரீவியஸ் வீடியோஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் யூனிட் இட் செல்ஃப். ஐ ஹவ் given the notes for everything. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். இதுக்கு முன்னாடி இது புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிக் கிளாஸஸ் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and support our channel.
I hope you all understand. Thank you.